காமெடி இந்த படம். நானா ஜெயிச்சியா? இப்போ வாரம் பாரு, நான் இந்த கேம் சூப்பரா இருக்கு. இந்த சிப்ஸ் செம்ம டேஸ்டா இருக்கே. எரும மாடு ஃபுல் சிப்ஸ் சாப்பிடாதடி, அது எனக்கும் இருக்கு. சாப்பிட்டு பாத்துக்க, ஃபுல்லா காலி பண்ணனா. ஏ பிள்ளைங்களா, எங்க இருக்கீங்க? என்ன கூப்பிட்டு இருக்க, காது கேட்கலையா உங்களுக்கு? இது கிடக்குது. என்ன ஒரே வேலை இந்த கிச்சன்ல. தங்கச்சி மாதிரி வரான ஒரே வேலை. எரும மாடுங்க, நீங்க என்ன உங்க வேலைன்னு சொல்லிட்டு போனதானே? இன்னும் 6 வரல. தங்கச்சி மாதிரி வரானு உங்களுக்கு தெரியாதா? இது சித்தி உங்க பசங்க வரானு உங்களுக்கு தெரியாதா? இந்த சோஃபால பாரு, ஃபுல்லா நொறுக்கு தண்ணி போட்டு நல்லா ஃபோன் நோண்டிட்டு இருக்கீங்களா? எரும மாடுங்க, உங்களை கிளீன் தானே பண்ண சொன்னேன் நானு. ஐயோ, போன் இப்ப மடிக்கிற பாரு எப்படி. நான் பாட்டு நினைச்சியா? அவள் நேரத்துல இங்கதான் நின்று பாத்துக்கிட்டு இருந்தேன். பாட்டு நினைச்சிட்டு இருந்தேன். போன்ல சிச்சி நல்ல படம் பாத்துக்கிட்டு இருந்தீங்களே. நீ ஒன்னு சின்ன ஏமமான, நீ நல்லா போன் நோண்டிக்கிட்டு இந்த கேம்ல ஆடிக்கிட்டு இருந்தேன். இப்ப போனை இங்க மடிக்க பாக்குற. இந்த நொறுக்கு துணியில இங்க எந்திரிக்கிறீங்களா இல்லையா? ஒரு ஆள் பெருக்குங்க, ஒரு ஆள் ஃபுல்லா கிளீன் பண்ணுங்க. ஏன் தங்கச்சி துபாயில இருந்து வர தெரியாதா? அங்கெல்லாம் எவ்வளவு கிளீனா இருக்கும் தெரியுமா வீடுங்க? அப்படியா இருக்கும்? தெரியும் எப்படி இருக்கும். நம்ம போனா தானே தெரியும். உன் தங்கச்சி நம்மள ஒரு தடவையா கூட்டு போனதே கிடையாது. அவன் மட்டும் துபாயில இருந்து வாரான். நம்மள எங்காச்சும் கூட்டு போனா தானே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அப்பதானே நம்ம போய் வைக்க முடியும். எடி எரும மாடு, சொல்ல சொல்ல இன்னும் வாய் பேசிக்கிட்டு இருக்கியா நீ? உன்னை கூட்டிட்டு போவாங்க துபாய்க்கு. துபாய் போறதுக்கு செலவு எவ்வளவு ஆகணும் தெரியுமா உனக்கு? அவங்க வீட்டுல நிறைய சம்பாதிக்கிறான். உன் அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறான்? உன் அப்பா சம்பாதிக்கிறது இந்த வீட்டுல இந்த நுறக்கு தண்ணி வாங்குறதுக்கே காசு இல்ல. இவன் இந்த தங்கச்சி வரானு அவளுக்காக வாங்கி வச்சு அதையும் உட்காந்து தின்னுதுங்க. உங்களுக்கு அறிவு இருக்குங்களா அடி உங்களுக்கு? ஏமா சும்மா திட்டாதுமா. உன் தங்கச்சி பசங்களாம் வந்து இதுவா தின்ன போதுங்க. அதுக்குதான் பீஸா அது இதுன்னு சாப்பிடும். இந்த பீஸா ஆர்டர் பண்ணி கொடுப்போம். யாரு வேணான்னு சொல்றா? ஊதிய தங்கச்சி பசங்க உங்களை மாதிரி நினைச்சிங்களேடி? அவங்க நல்ல பசங்க. அவங்க நல்ல அம்மா பேச்சு கேட்குற பசங்க. அவங்க இது தின்னா இது தின்னுவாங்க. அவங்க எப்படி வெளியே போய் இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். நேற்று இந்த கல்யாண வீட்டில் போய் நீங்க எப்படி பண்ண பாடலைன்னு மறந்துட்டு நினைக்காதீங்க. ஏதோ தங்கச்சி வரானே நான் கம்முன்னு இருக்கேன். ஏதோ தேவையில்லாம வெறுப்பேத்தாதீங்க, பாத்துக்கோங்க. சரிம்மா, இப்ப பண்ணுவோம். என்ன பண்ணு மட்டும் சொல்லு. இப்ப பண்றோம். சரி சொல்லுமா, என்ன பண்ணு மட்டும் சொல்லுமா. பண்றேன். முதல்ல 2 பேரும் நாய்ங்கள எந்திரிடி. முதல்ல 2 பேரும் எந்திரிச்சிட்டு அந்த நொறுக்கு தண்ணியில போய் அந்த பக்கெட்ல வச்சுட்டு வாங்க. போய் பக்கெட்ல வச்சுட்டு இங்க சோஃபா இந்த கீழே எல்லாத்தையும் தொடங்க. எல்லாம் தொடச்சு நல்லா இந்த பூ இருக்குல்ல, வெளியில இந்த பூ எடுத்து வை. அப்புறம் இந்த 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 அது இது பேர் என்னது, அந்த ஒரு கேண்டில் இருக்கணும். அந்த கேண்டில் இருந்து நல்ல இந்த மனம் வரமே, அந்த கேண்டில் எடுத்து வை. அவங்க வீட்டுல நல்ல மணமணக்கும். அவ இந்த வீடியோ காலில் காமிச்சிருக்கா எனக்கு. அவங்க இதுதான் வைப்பாங்க. நேற்று இந்த இவகிட்ட சொல்லி, இந்த சுவாதிக்கிட்ட சொல்லி இந்த ஆர்டர் போட்டு விட்ட பாரு. அந்த டப்பா ஒன்று கிடக்குது. அது என்னது, இந்த என்னத்தை சொல்லுவாங்க, இந்த அமேசானு. இந்த அமேசான்ல ஆர்டர் போட்டாங்கல்ல, அது எடுத்து இருக்கு பாரு. அதுல அந்த இந்த மணக்கிற கேண்டில் இது என்னமோ சொல்லுவாங்கம்மா, அது என்ன தெரியல. அது இங்க பத்தவை. ஓ நல்லா இருக்கேம்மா. இது காசு இல்லைன்னு சொல்லுவே. உன் தங்கச்சி வரான்னு மட்டும் நல்லா இந்த சென்டட் கேண்டிலுக்கு உனக்கு எவ்வளோ காசு வந்தது? எங்கேருந்து காசு வருது இப்போ மட்டும்? அந்த சென்டட் கேண்டில் அது சுவாதி என்கிட்ட சொல்லிட்டு நீ ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிய. அது என்கிட்டே சொல்லியிருக்கலாமே. நான் இந்த ஆஃபரை பார்த்து அது போட்டிருப்பேன். அது நல்லா இந்த காஸ்ட்லியாக தான் போட்டிருக்கோம். அது எவ்வளோ இருக்கும்? கண்டிப்பாக 500 ரூபா 1000 ரூபா இருக்கும். இப்போ மட்டும் இந்த காசு வருது உனக்கு? சூப்பர்மா சூப்பர். இப்போவே நல்லா காமிக்க ஆரம்பிச்சியா? உன் தங்கச்சி பிள்ளைங்க வந்து எங்களுக்கு சோறு கூட போட மாட்டேன்னு நினைக்கிறேன் நானு. இது வாய முடுங்க 2 பேரும். ஓவரா பேசாதீங்க. நீங்க சம்பாதிச்சா தரீங்க எனக்கு. உங்களுக்கு நான் கணக்கு சொல்லணும். நீங்க சம்பாதிச்சு கொடுக்கும் போது கணக்கு கேட்டா போதும். எனக்கு எங்க காசு வருது என்ன வருதுன்னு உனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது எனக்கு, புரியுதா? என் தங்கச்சி வாரா. அவளே இந்த 2-5 வருஷத்துல ஒரு தடவை தான் வாரா. அவ எவ்வளவு உங்க வீட்டுல எல்லாம் அப்படிதான் இருக்கும். நம்ம அப்படியே தான் பாத்துக்கணும்ல. உங்களுக்காக எடுத்து வராமையா போக போறா? உங்களுக்கு நல்லா எடுத்து தான் வார போறா. அவள் நல்ல இந்த ஃபாரின் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதை எடுத்துட்டு வார போறா அவ. ஏ ஆமாடே, நல்லா இந்த ஃபாரின் சாக்லேட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அம்மா பேசி சொல்றது கேட்டு இந்த ஃபாரின் சாக்லேட் எல்லாம் நம்ம எடுக்க வேண்டியதான். இந்த அக்கா ஒரு லூஸு சண்டை போட்டுட்டே இருக்கா அம்மா கிட்ட. நம்ம ஃபாரின் சாக்லேட்டை இப்போவே வாயிலே தண்ணி வருதே. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 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 2 பேரும் என்ன பண்ணி
ஆமா, அவ கொடுக்குறது நம்மளுக்கு ஒன்றும் வேணாம். அந்த பொண்ணு பார்த்துக்கியா எப்படி இருக்கும்னு. சரி என்னமோ விடு, நம்மளுக்கு எதுக்கு. நீ வச்சுக்கோ, உன் தங்கச்சிக்கே நீ காசு எல்லாம் செலவு பண்ணு, நம்மளுக்கு என்ன வந்தது. அவ எவ்வளோ நாள் இங்கே இருக்க போறா இப்போ. உனக்கு தெரியாதடி, அவ இங்கதான் வார போறா இப்போ. அவங்க என்ன சொல்றது, அவங்க இந்த ஒரு வருஷத்துக்கு இங்கதான் இருக்க போறாங்க. இந்த ஒரு வருஷத்துக்கு அந்த பசங்களுக்கு இந்த ஸ்கூல்ல இங்கதான் படிக்க போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லண்டன் போறாங்க. அந்த லண்டன் போகிற வரைக்கும் இங்க ஒரு வருஷத்துக்கு இங்கதான் இருக்க போறாங்க. இது தெரியாதா உனக்கு? என்னது ஒரு வருஷமா? என்னடி ரெண்டு பேரும் கோரஸ்ல கேக்குறீங்களா? கோரஸ்ல என்ன, ஏன் தங்கச்சி இருக்க கூடாத? வந்து அவ இருப்பா, அவ ரெண்டு பசங்களையும் இங்கதான் இருப்பாங்க. அவன் ஒன்றும் உங்களை மாதிரி இந்த கண்டு பிஸ்னாரிலாம் இல்லை, அவங்க அப்பா வீட்டு மாதிரி. அவன் நல்லா இது செலவடிச்சு அவ பாட்டுக்கு இங்கே இருக்க போறா. உங்களுக்கு என்ன வந்தது? நான் இந்த கிச்சனுக்கு போறேன். ஏன் அவ இந்த இந்த ஏதோ இந்த சாண்ட்விச் ஏதோ அந்த பிரெட் உள்ள வச்சு தான் சாப்பிடுவாங்களாம். அது நான் போய் செய்ய போறேன் இப்போ, சுட சுட அவங்களுக்கு. அவங்க வார போறாங்க. இந்த சீக்கிரமா தொடப்பத்தபடி ரொம்ப சீக்கிரமா போயிருக்காருமே, நான் போறேன். ஏக்கா பாத்தியாக்கா, சாண்ட்விச் நம்மளுக்கு ஒரு தடவையாவது போட்டு கொடுத்துருப்பாளா அம்மா? அவ தங்கச்சி வரான்னு மட்டும் எப்படி பண்ணிட்டு இருக்கா பாரு. ஆமா புள்ள, அவ தங்கச்சி வராங்க, அம்மா தங்கச்சி வரான்னு மட்டும் அவங்க என்னென்ன செய்யறாங்க பாரு. அது சென்டட் கேண்டில்ஸ் நம்மளுக்கு ஒரு தடவையாவது வாங்கி கொடுத்துருப்பாங்களா? சென்டட் கேண்டில்ஸ், சாண்ட்விச் என்னென்னமோ வாங்கி. எனக்கு ஒரு இந்த கோமா வருது. அவங்க எதுக்கு இங்க வராங்க? சீக்கிரமா எந்திரிங்க, நான் போறேன். வரதுக்குள்ள எல்லாம் முடிச்சிருக்கணும் பாத்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சட்டை போட்டு குளிச்சு புது சட்டையே போடுங்க. என் தங்கச்சி வாரா. புது சட்டை நம்ம எப்பாச்சும் புது சட்டை வீட்டில் போட விடுவாங்க அம்மா. இப்போ மட்டும் பாரு எப்படி பண்றானு. இந்த தங்கச்சி பசங்க என்னதான் எடுத்து வராங்கன்னு நம்ம பார்த்துப்போம். உன்கிட்ட சொல்றேன் போல, இப்போ கேட்டுக்கோ. அவங்க தங்கச்சி பசங்க கிட்ட நம்ம ஒட்டாத சரியா? அவங்க கூட கொஞ்சம் தூரமா இரு, அப்போதான் அவங்க சீக்கிரமா போவாங்க இங்கேருந்து சரியா? நீ மட்டும் அவங்க கூட ஒட்டினா பார்த்தேன் அப்புறம் நடக்கிறதே வேற. பிங்கி பார்த்துக்கோ. ஆமாக்கா, நான் ப்ராமிஸ் பண்றேக்கா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அவங்க எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா. அம்மா இப்படி பண்றாங்களே, நம்ம கூட மட்டும் இப்படி பண்ணதே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கேட்டா அவங்க பண்ணி கொடுப்பாங்களா? அவங்களுக்கு மட்டும் எப்படி பண்றாங்க பாரு. அவங்க எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா, நான் அவங்க கூட சேர மாட்டேன். நீ கவலைப்படாதக்கா. ஐ நல்ல பிள்ளை, சரி வா. அம்மா வேற எது சொல்லிட்டு போயிருக்காங்க, நம்ம செய்வோம் சரியா? இந்த நொறுக்கு துணியெல்லாம் நீங்க எடுத்து போய் அங்க வேய். நான் இந்த ஃபுல்லா இங்க போயிருக்கிறேன் சரியா? ஓகேக்கா, நான் இதெல்லாம் இப்போ கிளியர் பண்ணுறேங்க்கா. நீ பேருக்கு ஐயாப்பா, இந்த வீடு பேக்கிறதுக்குள்ள முதுகு உடையுதுப்பா. ஏதோ பேக்கிட்டியா? நான் எல்லாமே ஒதுங்க வச்சுட்டேன். இப்போ நான் போய் குளிச்சுட்டு வரட்டாக்கா? பிங்கியும் பெருக்கிட்டேன். ஏதோ பெருக்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரி நீ இப்போ டக்குனு குளிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் போய் குளிக்கிறேன் சரியா? இன்னைக்கு எவ்வளோ மணி ஆகுது பாரு. ஐயோ 10 நிமிஷம் தான் இருக்கு. அம்மா வந்து செம்மையாக கத்துவோம். நீ போ. சரிக்கா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். மல்லி பூ வச்சி வச்சி மாடுதே, வந்தா எப்போ வர போற தேடுதே, எப்போ வர போற, எப்போ வர போற. பாட்டை தான் பாடுறோமா? என்னமோ ஒன்று நல்லா இருக்கு இந்த பாட்டு. மல்லி பூ வச்சி வச்சி வருதே, வந்து நிலா 10 பாம்பு தலையா. ஐயோ மறந்து போச்சே. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல பாட்டுக்கு. இதுக்கப்புறம் இந்த என்னது மல்லி பூ வச்சு வச்சு வாடுதே, இதுக்கு என்ன வரும்னு கொஞ்சம் சொல்லுங்களேப்பா. இந்த கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் போட்டு விடுங்க. இதுக்கு நெக்ஸ்ட் லைன் என்ன, அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி நான் குளிச்சுட்டு என்ன இன்னைக்கு புது ட்ரெஸ் போட போறேன். எங்க சித்தி வாரா, எங்க பசங்க வாராங்க. அவங்க எல்லாம் பேச மாட்டேன்னு அக்கையிட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் அந்த ப்ராமிஸ்லாம் யாரை வச்சுக்க போறா. என்னமோ ஒன்று. சரி நீங்கள் சித்தி வர அவங்கள மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் தான், கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அதுக்கப்புறம் என் பாட்டை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் லைன் என்ன வரும்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். நான் மறந்தே போயிட்டேன். மல்லி பூ வச்சு வச்சு வாடுதே, வந்து நிலா வந்து வர போற